வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய இந்த சீசனோட ஃபஸ்ட் மேட்ச்சு சிஎஸ்கே அண்ட் எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீசன் ஓப்பனரை வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மோதி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐக்கும் ஓப்பனிங் மேட்ச்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராசியே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டிகேட் அவங்க வந்துட்டு ஓப்பனிங் மேட்சை வின் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட சிறுவன் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஸோ எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் மேட்ச் அப்படின்னாலே ஸ்ட்ரகிளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டங்கள் சரியாகவே இருந்ததில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது வந்துட்டு லக் அப்படிங்கிறது அவங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் யாராக இருந்தாலுமே ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் டீமோட தான் போவாங்க. ஸோ எம்ஐ ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் டீமோட போகும்போது லக் வந்து அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதில்ல. பட் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டாக அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த் டீமோட போகிறதில்ல. ஏன்னா ஹர்திக் பாண்டியா பும்ரா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் வந்து இப்போ கிடையாது. ஸோ மேட்ச் ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு வந்துட்டு லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை அந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி அவங்களுடைய லக் ஃபேக்டர் அவங்க இழந்துட்டு வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு குருபலன் இருந்தாலும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மேட்ச் வின்னர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் அன்றைக்கி டே ஆஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீ பிளேயர்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அன்னைக்கு தலதோனி, ஜடேஜா, சிவம் துபே, மதிஷா பத்திரினா, அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாத் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. கெய்க்வாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொட்டன்ஷியலை காமிச்சு டாப் ஸ்கோராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரம் பத்திரானாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய யார்க்கர்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவரை ஈஸியாக வந்துட்டு கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சிவம் துபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர் ஸ்கில்ஸில் இருப்பாங்க. ஸோ எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல ஸோ அவரோட கீப்பிங் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ட்ரெண்ட் போல்ட்டு, மிச்சல் சாண்ட்னர், ரியான் ரிக்கல்டன் இவங்க 5 பேரை சொல்லியிருக்கிறாங்க கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு. சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் இனோவேட்டிவ் ஷாட் அடிக்கிறதுல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவங்களுக்கு நாள் நல்லா இருக்குது. ஸோ திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ட்ரெண்ட் போல்ட் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ் வந்துட்டு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனோடு இருப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மிச்சல் சாண்ட்னர் ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் இப்போ எம்ஐயில் இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு அலைன்மெண்ட்டோட பார்க்கும்போது ஸோ சாண்ட்னர் ஒரு மிகப்பெரிய லெவலில் கண்டிப்பாக கீ பிளேயராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியான் ரிக்கல்டன் அவருடைய ப்ரைமில் இருக்க போகிறாரு. ஸோ அந்த இடத்துல பத்திரானா அண்ட் ரியான் ரிக்கல்டன் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யார்க்கர்ஸ் இவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி வந்துட்டாருன்னா இவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக போய் ஸோ அந்த இடத்துல எம்ஐ அந்த மேட்சை வந்துட்டு எட்ஜில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் கடைசி ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு சில லக் நடக்கும். அதை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா எம்ஐ கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டாமினேட்டிங்கான வின் அப்படிங்கிறது இந்த மேட்ச்சில் எம்ஐட்டு இருந்து இருக்காது. ஏன்னா அதனால தான் இந்த மேட்ச் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சிஎஸ்கேவோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயோட சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்து தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாப் ஆர்டர் வந்துட்டு நல்லா வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அண்டர் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் பவுலர்ஸும் வந்துட்டு நீட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அந்த இடத்துல வந்து சிஎஸ்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி பவுன்ஸ் பேக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்கள ப்ரெஷருக்குள்ளே போட்டோன்னா மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்சை வின் பண்ணி ஸோ ஓப்பனிங் மேட்ச் கர்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு வைக்கிறதுக்கு இந்த சீசன் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீ பிளேயர்ஸோட சைட்லேருந்து எப்படி வந்துட்டு அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் எந்த லெவலில் ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அது உங்களுக்கு விடைபெறுவது ஸோ உங்களுடைய கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.